வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 18 பார்க்க போகிறோம். தமிழ் பொற்கிளி சீரீஸில் 18வது வீடியோ. டோட்டலாக நம்ம 5000 கொஸ்டின்ஸ் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். இது டார்கெட் 1ல் இருக்கக்கூடிய 18வது வீடியோ. இது வரையும் டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ், அதே போல் இந்த ஸ்டடி பிடிஎஃப், அதே போல் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டு குரூப் டேக்கு புதுசாக படிக்கிறீங்க, உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெஸ்ட்டு, அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் உங்களுக்கு புக்லெட் வேணும் அப்படின்னா 3 புக்ஸ் அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு எதாவது 2 புக்கு வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை 3 புக்ஸ் 14 வருஷத்துக்கான கொஷின் பேப்பர் புக் செட்டாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் வேணும் அப்படின்னாலும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் தனித்தனி புத்தகங்கள் இருக்கும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்களும் வாங்கிக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. சரிங்களா? என்றும், என்று கூட்டல் என்றும், என்றும் கூட்டல் என்றும், என் கூட்டல் என்றும். இதுக்கு சரியான ஆன்சர் என்ன? என்றென்றும் அப்படின்றத பிரித்தோம்னா என்னென்னு வரும்? என்று கூட்டல் என்றும். எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன்? ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். என்று கூட்டல் என்றும் அப்படின்றது சரியான ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வாசல் அலங்காரம், வாசல் அலங்காரம், வாசல் அலங்காரம், வாசலிங்காரம். ஸோ வாசல் கூட்டல் அலங்காரம் அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும், சேர்த்து எழுதணும் அப்படின்னா வாசல் அலங்காரம். ஆப்ஷன் சி. வாசல் கூட்டல் அலங்காரம். உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. ஸோ வாசல் அலங்காரம். சரிங்களா? ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து, ஒருமை பன்மை பிழை நீக்குக, சரியான தொடரை தெரிவு செய்க. அதை செய்தது நான் அன்று, பானையை உடைத்தது கண்ணன் அல்ல, பகைவர் நீவீர் அல்லர், இவை பழங்கள் அல்ல. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. இவை அப்படின்றது பன்மை, அதே போல் அல்ல அப்படின்றது பன்மை. சரிங்களா? அல்ல அப்படின்றது பன்மை சொல். சரியான தொடர் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு சரியான தொடர் என்னது? இவை பழங்கள் அப்படின்றதே பன்மை தான், பழங்கள் அல்ல. சரிங்களா? சரியான தொடர் இதுதான், ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி. சொல் பொருள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தெளிவு, ஓர்தல், உவசமம், பேர்தற்கு, அடங்கியிருத்தல், நற்காட்சி, அகற்றுவது, அதே போல் நல் அறிவு. நமக்கு சரியான ஆன்சர் என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு தெளிவு அப்படின்னா நல்ல காட்சி. சரிங்களா? நற்காட்சி. ஓர்தல் அப்படின்னா நல் அறிவு. உவசமம் அப்படின்னு என்னது? அடங்கி இருத்தல். பேதற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். 2, 4, 1, 3. தெளிவு, தெளிவாக நல்ல காட்சி, தெளிவான காட்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அடுத்து ஓர்தல் அப்படின்னா நல் அறிவு. உவசமம் அடங்கி இருத்தல். பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள். சொல்லும் பொருளும் பொறுத்துக. குந்த, மிசை, கந்தம், விசனம், மனம், உட்கார, கவலை, மேல், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. குந்த அப்படின்னா என்ன வரும்? உட்கார அப்படின்றது பொருள். எங்கே இருக்குது? ஆப்ஷன் ரெண்டாவதுல இருக்குது. குந்த, உட்கார. அப்போ எல்லாமே 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து மிசைனா என்னது? மேல். அப்போ 2, 4 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. சிலி இருக்குது, பட் பிஆர் சியான்னு பார்க்கும்போது அடுத்து கந்தம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். கந்தம் அப்படின்னா மனம். சரிங்களா? விசனம் அப்படின்னா கவலை. இது 2ல் ஏதாவது மேட்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். குந்த உட்கார, மிசை மேல், கந்தம் மனம், விசனம் உட்கார, விசனம் கவலை. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து, எவ்வகை தொடர் பூக்களை பறிக்காதீர். செய்தி தொடர், வினா தொடர், கட்டளை தொடர், உணர்ச்சி தொடர். பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது ஒரு வகையான ஆர்டர். சரிங்களா? கட்டளை தொடர். அப்போ ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது கட்டளை தொடர். அடுத்து, எவ்வளவு உயரமான மரம். சரியான தொடரை தேர்வு செய்க. எவ்வளவு உயரமான மரம்? எவ்வளவு உயரமான மரம் ஆச்சரியக்குரிய இருக்குது. அப்போ என்ன வரணும்? உணர்ச்சி தொடர். பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்கிறோம். எவ்வளோ உயரமான மரம் அப்படின்னு சொல்கிறோம், உணர்ச்சி பொங்க சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் டி. அடுத்து, பழம்.
சொல்லின் கூட்டப்பெயர்கான் பழம், இது என்ன சொல்லலாம்? பழங்கள். அப்போ பன்மையில் சொல்லணும். கூட்டப்பெயர் அப்படின்னா அதற்கான பன்மை. சரிங்களா? அப்போ பழங்கள் அப்படின்னு சொல்லலாம். பழங்கள், பழக்கள், பழங்கள் இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? என்ன வரணும்? பழங்கள். பழங்கள்னு போட்டுறாதீங்க. நிறைய பேர் டி செலக்ட் பண்ணால் அது தப்பு. பழங்கள் அப்படின்னு வரணும். சரிங்களா? ஓகே. அடுத்து சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆடு, நிறை, கூட்டம், மந்தை, ஆடுகள். என்ன வரணும்? ஆடு, மந்தை. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ஆடு, அப்போ அதுக்கான கூட்டப்பெயர் மந்தை. நிறைய ஆடுகள் இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஆடு மந்தை, ஆட்டு மந்தை. அடுத்து பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கக்கூடிய வரிகள் இடம்பெற்ற நூல். பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. ஸோ பாடல் வரிகள் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரியான ஆன்சர் என்ன? அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம் அப்படின்றதுக்கு சரியான ஆன்சர் புறநானூறா, நற்றிணையா, சிலப்பதிகாரமா, சிறுபானற்றுப்படையா? நற்றிணை. அல் நல் ஞாபகம். ஸோ நல், நற்றிணை. சரிங்களா? மறக்குது அப்படின்னா அல் நல் நற்றிணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து சாலின் சாயல். கலைச்சொல் அறிக. சாலின் சாயல் என்ன வரும் பாருங்க. வறண்ட நிலம், பசுமை நிலம், கலர் நிலம், பண்பட்ட நிலம். சாலின் சாயல் அப்படின்றது கலர் நிலம். ஆப்ஷன் சி. சரிங்களா? வறண்ட நிலம் இல்லை, கலர் நிலம். சரியா? அடுத்து கலை சொற்களை அறிக. ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம், பக்தி இலக்கியம், செவ்விலக்கியம், பண்டைய இலக்கியம். ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம், பக்தி இலக்கியம், செவ்விலக்கியம், பண்டைய இலக்கியம். நமக்கு சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. சரிங்களா? கிளாசிக்கல் லிட்ரேச்சரில் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பண்டைய இலக்கியம். சரிங்களா? கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து கலை சொற்கள் அறிதல். சரியான இணையை தேர்வு செய்க. மிசைல், லான்ச் வெஹிக்கிள், டவுன்லோட், நாட்டிக்கல் மைல், கடல் மைல், ஏவுகணை, பதிவு இறக்கம், ஏவு ஊர்தி. இப்போ சரியான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி டவுன்லோட். சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி டவுன்லோடு. டவுன்லோட் அப்படின்றது பதிவு இறக்கம். சரிங்களா? ஆப்ஷன் சி பதிவிறக்கம். அடுத்து இருபொருள் தருக. அலை, நீரலை டேஸ் ஆற்றல், பகல் டேஸ் சேரு, கடல் அலை டேஸ் அலைந்து திரிதல், திரை சீலை டேஸ் சுத்தம் செய். ஸோ சரியான ஆன்சர் என்னது? அலை இருபொருள் தருக அப்படின்னு வரும்போது இதெல்லாமே அலை, நீரலையா, ஆற்றலா, இது டேஸ் கிடையாது, ஐஃபன். சரியா? கடல் அலையா, அலைந்து திரிதலா, திரை சீலையா, சுத்தம் செய்யா, இதில் இங்கே இருக்கிறது தான் இதே மாதிரி தான் எல்லாமே. ஓகே. அலை, நீரலை, ஆற்றல் தப்பு. அலை பகல் வராது, சேரு வராது. கடல் அலை வரும். அதே போல் அலைனா அலைந்து திரிதல். அலைந்து திரிந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதுலேயே அலை கரெக்டு. கடல் அலை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இங்கேயே ஆன்சருக்கு பாருங்கள். கடல் அலை, அலைந்து திரிதல், இங்கேயே 2 அலை இருக்குது. இதை வச்சு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் இருபொருள் தருக. ஆறு, காவிரி, வைகை, நதி, எண், கங்கை, யமுனை, 5 வழி. ஸோ சரியான ஆன்சர் 6 அப்படின்னா 1 நதி, 6 அப்படின்றது நம்பர் 5, 6 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ எண். சரியான ஆன்சர் 6 நதி, 6 எண். அடுத்து மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. சேவல் கூவும், புறா கொக்கரிக்கும், கோழி சத்தம் போடும், கோழி கரையும். எது சரியாக வரும்? சேவல் கூவும். ஏன்னா மரபு பிழையற்ற தொடர் கேட்குறாங்க. பிழையற்ற தொடர் அப்படின்னு வரும்போது சேவல் கூவும். சரியா? சேவல் கூவும் அப்படின்றது சரியான ஆன்சர். மரபு பிழையற்ற தொடர் சேவல் கூவும். அடுத்து சரியான இணைப்பு சொல். காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, பாட்டின் மூலக்காற்றே நீதான், விடுபட்ட சொல்லை தேர்வு செய்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏனெனில், எனவே, அதுபோல, ஆகையால். அப்போ சரியான ஆன்சர் வரும். எனவே வராது. சரிங்களா? ஏனெனில் அப்படின்றது தான் வரும். ஏனெனில் பாட்டின் மூலக்காற்றே, சரி மூல ஊற்றே நீதான், காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது. ஏன்னா
பாட்டின் மூல ஊற்றே நீதான். ஆப்ஷன் சி ஏனெனில். சரியா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நிறுத்தல் குறிகளை அறிதல். நிறுத்தல் குறிகள் எது சரியானது? ஆ யாரது சாலை ஓரம் படுத்து கிடப்பது. ஆ யாரது. ஸோ அந்த இடத்துல கேள்விக்குறி வருமா? வராது. இங்கே ஆட்சிக்குறி வரும். ஏன்னா பார்த்து ஆட்சிக்குறி யார் சாலை ஓரம் படுத்து கிடக்கிறது அப்படின்ட்டு ஆட்சிக்குறி தான் வரும். சரிங்களா, ஆப்ஷன் ஏ நிறுத்தல் குறிகள் அறிதல் எது சரியானது? ஆ யாரது சாலை ஓரம் படுத்து கிடப்பது. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். சரிங்களா. அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை கண்டுபிடிக்க. புதுக்கோட்டை, புதுயை, புதுமை, புதுகை, புதுவை. புதுக்கோட்டைக்கு என்ன வரும்? புதுகை வரும். சரிங்களா. சரிங்களா, புதுக்கோட்டை அப்படின்னு வரும்போது புதுகை. ஓகே, புதுச்சேரி அப்படின்னு வரும்போது புதுவை. சரியா, ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புதுக்கோட்டை அப்படின்னு தான் புதுக்கை. கோட்டை கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்டை வந்தால் கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. திருநெல்வேலி, நெல்லை, நெல்லூர், நெல்வாயில், நெய்வேலி. நமக்கு சரியான ஆன்சர் என்னது? நெல்லை வருமா, நெல்லூர் வருமா, நெல்வாயில் வருமா, நெய்வேலி வருமா? கொடுத்துருக்கூடியது திருநெல்வேலி. அப்போ நெல்லை. ஆப்ஷன் ஏ நெல்லை அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து ஊர் பெயரின் மறுவை எழுதுக. புதுச்சேரி, புதுமுகனை, புதுவை, புதுகை, பாண்டிச்சேரி. நமக்கு சரியான ஆன்சர் என்னது? புதுவை. முன்ன சொன்னோம் இல்லையா, புதுச்சேரி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா புதுவை, புதுகை கிடையாது. இப்போ புதுச்சேரிக்கு புதுவை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுக்கோட்டைனா புதுகை சொன்னோம். அடுத்து பொருத்தமான காலத்தை சுட்டுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், கோடை காலம். மாடுகள் இப்போது புல் மேய்கின்றன அப்படின்னா ஆப்ஷன் சி நிகழ்காலம். ஆப்ஷன் சி நிகழ்காலம். மேய்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அது நிகழ்காலம். ஆப்ஷன் சி. அடுத்து பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணையை தெரிவு செய்க. கண்ணன் பாடுகிறான், மாணவி எழுகிறாள், வளவன் சாப்பிட்டான், குமுதா கடைக்கு போனாள். ஆப்ஷன் ஏ கண்ணன் பாடுகிறான். சரிங்களா, கண்ணன் பாடுகிறான். ஏன்னா சரியான இணை தான் கேட்டிருக்காங்க, தவறான இணை கேட்கல. கண்ணன் பாடுகிறான் அப்படின்றது இப்போ நிகழக்கூடியது. அப்போ நிகழ்காலம் அப்படின்றது சரியானது. கண்ணன் பாடுகிறான் நிகழ்காலம். அடுத்து பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க. சரியான இணையை தெரிவு செய்க. கண்ணன் படித்தான் இறந்த காலம், பூவிழி கோலம் வரைகளால் எதிர்காலம், ஊட்டமிகு உணவு உண்பார் நிகழ்காலம், பொது அறிவு நூல்களை தேடி படிக்கின்றனர் எதிர்காலம். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணன் படித்தான் அப்படின்றது இறந்த காலம். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கண்ணன் படித்தான் அப்படின்றது முடிஞ்சு போன ஒரு விஷயம். சரிங்களா, அப்போ அது இறந்த காலம். சரியா, ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. நீத்து பாகம் குடிக்கவா, நீத்து பாகம் குடிக்கவா. அப்போ சோற்றுக்கஞ்சி குடிக்கவாவா, சோளக்கஞ்சி குடிக்கவாவா, உளுத்தங்கஞ்சி குடிக்கவாவா, மேல் கஞ்சி குடிக்கவாவா. நீத்து பாகம் அப்படின்னா சாப்பாடு வடிக்கிறோம் இல்லையா, அந்த நீத்து பாகம். அப்போ மேல் கஞ்சி குடிக்கவா, இது வழக்கு மொழி. சரிங்களா, பேச்சு வழக்கில் இருக்கிறது எழுத்து வழக்குக்கு மாற்றணும் அப்படின்னா மேல் கஞ்சி குடிக்கவா. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. 25 வினாக்கள் பார்த்துருக்கோம். 25 வினாக்களுக்கு எவ்வளோ கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது 3 புக்லெட்டாக இருக்கும். லாஸ்ட் 14 இயர்ஸோட கொஷின் பேப்பர் இருக்கும். 92 கொஷின் பேப்பர் மொத்தமாக 3 புக்லையுமே இருக்கும். இல்லை ஏதாவது 2 புக்கு வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது 2 புக்கு ஆர்டர் 490 அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் தான் இருக்கும். சரிங்களா, 2 புக்கு வேணாலும் 490 அப்படின்ற ப்ரைஸ் தான் வரும். இதே 3 புக்ஸ் அப்படின்னா 750 அப்படின்ட்டு இருக்கும். ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நமக்கான ஃப்ரீ டெஸ்ட்டில் 18 முடிச்சிருக்கோம். அடுத்தடுத்த தேர்வுகள் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். டெய்லியும் காலை 11 மணிக்கு லைவில் இந்த வீடியோ நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேனல் அப்டேட் ஆகிடும். வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வரக்கூடிய எக்ஸாமுக்கு நியூ டெஸ்ட் பேட்சும் நியூ வீடியோ கிளாஸும் போயிட்டுருக்கு. தேங்க்யூ.